இந்த அடலசன்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற பசங்க பிளாக்மெயில் பண்ணி பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. அதாவது நான் சூசைட் பண்ணிக்குவேன், நான் எங்கேயாவது போயிடுவேன், நான் உங்க கூட இருக்க மாட்டேன். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்த்தது. ஒரு பையன் லைக் என்ன ரீசன் தெரியல, பட் மோஸ்ட்லி ஸ்ப்ரெட்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஐஃபோனுக்காக ஒரு பையன் வந்து சூசைடல் பண்ணி லைக் அதுல இருந்து கீழே விழுந்துட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க. ஸோ அந்த பிளாக்மெயில் அவங்க 3 ஹார்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அவங்களால பண்ண முடியல. ஸோ 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க அப்பா போய் பிடிக்க போகும்போது அவன் விழுந்துட்டான். ஸோ இந்த இந்த ஜென்ரேஷன்ல இருக்க குழந்தைங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்க. 3 ஹார்ஸ் கன்வின்ஸ் பண்ணியுமே அவங்களால ஒருத்தவங்களை அக்செப்ட் பண்ணவோ இல்ல அவங்க சொல்ற விஷயங்களை ஏத்துக்கவே முடியல. சோ அவங்க அவங்களோட ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. அதுக்கு ரீசன் சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் டிமாண்ட் பண்ணி அட் த எண்ட்ல அதை பிளாக்மெயிலா மாத்திடுறாங்க. நம்ம அவங்க டிமாண்ட் பண்ணும்போது ஒரு பேம்பரிங்ல அவங்களுக்கு எல்லா விஷயமும் பண்ணிடுறோம். பட் அந்த அடலசன்ட் ஸ்டேஜ் போகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த டிமாண்டிங் பிளாக்மெயிலா மாறுது. அதாவது சூசைட் பண்ணிக்குவேன், லைக் எமோஷனலி ஹர்ட் பண்ணிக்கிறது, செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பேரண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணணும்னு எல்லா குழந்தைங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இது பண்ணா இது கிடைக்கும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸை ஈஸியா ஹர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.